நண்பர்களுக்கு வணக்கம். அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சின்னு படம் எடுத்து வரும்போது எதை தெளிக்க அப்படின்னு நம்ம ரொம்ப திணறிட்டு இருப்போம். எதை தெளித்தாலும் அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்குதுன்னு உச்சக்கட்ட கடுப்பில் இருப்போம். பூச்சி வெரைட்டிகளில் அஸ்வினி, மாவு பூச்சிகள்லாம் நல்ல வேலை செய்கிற மாதிரி ஒரு பூச்சி வெரைட்டியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறைய விவசாய குழுக்களில் விவசாய அறிஞர்களால் பேசப்படுற ஒரு பூச்சி வெரைட்டி. நம்ம பொதுவாக வேப்பெண்ணெய் கரைசல் தெளிப்போம். அது கூடவே புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் இந்த ரெண்டையும் கலந்து தெளித்தா நல்லாவே பலன் இருக்குது. அதை எப்படி செய்கிறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 4 ml வேப்பெண்ணெய், 2 ml புங்கெண்ணெய், 2 ml இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி எடுத்து கலந்து தெளித்தா நல்ல பலன் இருக்குது. இந்த கலவை கூட ஒரு 2 சொட்டு காதி சோப்பு இல்லைனா டிஷ்வாஷிங் லிக்விட் விட்டு நல்லா கலக்கிக்குங்க. என்கிட்ட இப்போ காதி சோப்பு இல்லை, அதனால் டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு காதி சோப்பு பயன்படுத்துங்க. இது மாதிரி முட்டையை கலக்கிறதுக்கு கிடைக்கிற எக் பீட்டர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை வச்சு கலக்குனா தான் நல்லா எல்லா எண்ணெயும் கலந்து வரும். இது அஸ்வினி பூச்சி அதிகமாக இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 4 நாள் தெளிக்க நல்ல பலன் இருக்குது. தெளிக்கும்போது இலைகளுக்கு அடியில் குருத்து பகுதியில் பூச்சிகள் மேலே படுற மாதிரி தெளிக்கணும். இந்த கலவையை எல்லா விதமான பூச்சி தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். கலந்து உடனே பயன்படுத்தணும், ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம். வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய்லாம் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லை நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்குது. நான் இந்த சீசனுக்கு ஒன்றுலேயும் ஒரு 200 mlங்கிற அளவில் வாங்கி வச்சுருக்கேன். வெறும் வேப்பெண்ணெயை தெளிக்கிறத விட இது நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாகவே தெரியுது. இந்த கோடை சீசனுக்கு நிறையாவே தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோங்க. மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.